இப்போ மட்டும் கேள்வி ரொம்ப டிஃப்ரெண்டாக கேட்குறீங்க. நல்லா ஆட்சி நடக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, நாசமாக போச்சுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதை ரெண்டுக்கும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்கன்னு எங்கள் அண்ணனை கேட்டுருக்கோம். அப்படி கேட்டிருந்தா அது நியாயம். எதை விட்டு நல்லா ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீ பார்க்குறதையா நானும் பார்க்குறேன்ட்டாரு. நான் ஏன் பார்வையில் நான் டிஃப்ரெண்ட்டாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றும் பிரச்சனை, அண்ணன் சொன்னது முன்மொழிந்ததை நான் வழிமொழிக்கிறேன், மாற்றமே இல்லை. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, எவன் தப்பு பண்ணாலும் நான் நடவடிக்கை எடுப்பேன். அப்படி சொல்கிற துணிச்சல் இவருக்கு தான் இருக்குனாரு. என் கட்சிக்காரன் நடவடிக்கை எடுக்குன்னா, என் கட்சிக்காரன் தப்பு பண்ணால் நடவடிக்கை எடுப்பேன்னாரு. தப்பு பண்ணுறவனே என் கட்சிக்காரன் மட்டும்தான். அதனால் எல்லாரும் அவங்க மேலே தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவரே ஒரு பொதுக்குழுவை கூட்டி இப்போ வந்தது 40 நாளுக்குள்ளேயே ஒரு 100 நிர்வாகியை காணாம். எந்த பாகம் பார்த்தாலும் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், எம்எல்ஏ வரைக்கும் எல்லாரும் பாலியல் பலாத்காரத்தில் ஆரம்பித்து சாராயத்தில் ஆரம்பித்து கமிஷனில் ஆரம்பித்து இவ்வளோ பிரச்சனையும் நீங்களாகவே இருக்கீங்க. நான் என்னதையா பண்ணுறதுன்னு ஒரு 100 நிர்வாகியை நீக்கியிருக்காங்க. எந்த கட்சியில் 2 வருஷம் ஆட்சி, ரசிகர் மன்றம் கட்சி ஆட்சிக்கு வந்து அதுக்குள்ளேயே 100 நிர்வாகியை காணான்னு தேடுறான். நாட்டில் பாதி பேர் அத்தனை கட்சிக்காரனும் எம்எல்ஏ காணான்னு தேடுறான். இப்போ எங்கள் அண்ணா என்ன சொல்லுவார், எம்எல்ஏ காணான்னு தேடுறான். யாரும் ஒரு பாதுகாப்பு இருக்குது. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏவை காணான்னு ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு 4 நாள்லையே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலேயே எம்எல்ஏ காணாருன்னு கவர்னர்கிட்ட கொண்டு மனு கொடுக்குறாரு. யார் நீ சொல்லு? டிடிவி தினகரன். அந்த எம்எல்ஏங்கன்னா காரில் உட்காந்து கையெழுத்து போட்டுட்டு மறுநாள் டிடிவி காரில் உட்காந்துட்டு திரும்பி கவர்னரை பார்த்து லெட்டர் கொடுக்க வந்தான்றாங்க. அப்போ ஆட்சி ஆரம்பமே மோசடி. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் முதலும் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி அன்னைக்கு தோங்குச்சு. இன்னைக்கு வரைக்கும் 5-6 எம்எல்ஏ காணாம். இப்போ எத்தனை எம்எல்ஏ போயிருக்கு? 6 எம்எல்ஏ அவுட்டு. 6 அவுட்டா? அதில் ஒரே ஒரு ஆள் தெளிவாக கூப்பிட்டு ரிசல்ட் சொல்லியிருக்காரு. ஏன் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணேன்னு கேட்டால் ஒருத்தர் சொல்கிறார், விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், கரூர், யோக்கியமானவன் அந்த பெரிய மனுஷன், முறையாக உண்மையை சொல்லிட்டாரு. இப்போ கடன் தொல்லை அதிகமாக இருக்குது, என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க? இனிமேல் எடப்பாடி கூட வந்தால் அந்த ஆள் எனக்கு கடன் அடைக்க போகிறாரா? ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. அந்த ஆள் சிஎம் விஜய் வந்து ப்ராப்பராக டீல் பண்ணுறாரு. அது ஒரிஜினலாக செட்டில்மெண்ட்டை கரெக்டாக கொடுக்குறாரு. ஒரு 30-40 கோடி ரூபா கடன் இருக்குது. வாங்கினோமா, கடன் அடைச்சோமா, திரும்பி தூக்கி போட்டு போனோமா, மறுபடியும் அவங்களே என்னை நிறுத்தி வைக்க போகிறானுவோ, மறுபடியும் நானே ஜெயிச்சு எம்எல்ஏ போகிறேன். இது என்ன பிரச்சனைன்னு மற்ற எம்எல்ஏக்களுக்கெல்லாம் இது ஒரு முன்மாதிரியாக இருக்கிறதுக்கு ஒரு எம்எல்ஏ ஓன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த ஆட்சி எப்படி சொல்லுவ நீ? இதை விட ஒரு மன்னர் ஆட்சி எங்கேயா வருமா? இல்லை எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் ஏதோ பொற்கோள் பாண்டியன் அது இதெல்லாம் சொன்னார். 5 நிமிஷம் விட்டிங்கன்னா எங்கள் அண்ணன் அவருக்கு ஒரு கவிதை எழுதிடுவார். இப்போ இதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? நான் சொல்கிறேன், இன்னும் எத்தனை எம்எல்ஏ காணாம போவான்னு தெரியாது. ஆட்சியில் யாருக்கு பாதுகாப்பு இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் அப்புறம். முதல்ல ஆட்சியாளர்களுக்கே பாதுகாப்பு இல்லை, அவங்க ஆட்சிக்கே பாதுகாப்பு இல்லை. ஆட்சியும் கட்சியும் காப்பாற்றிக்கிறதுக்கே அடுத்த ராத்திரியில் கொடை பிடிச்சிட்டு ஒவ்வொருத்தவங்க வீட்லையா போய் நீங்கள் நின்றுக்கிட்டு செட்டில்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு சோபாவுக்கு கொடுத்துக்கிட்டு பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கீங்க. என்னத்தை நான் உங்கள்கிட்ட நீதி கேட்கறது? இதில் எங்கே எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி நீதி அரசர்களை தேடுறது? அந்த அளவுக்கு புகழ் பெருமெல்லாம் சொல்கிற அளவுக்கு இந்த ஆட்சியில் ஒன்றும் இல்லை. இவர் தான் உச்சபட்ச தொழிலேருந்து வந்தார். இது வரைக்கும் விஜய் யாருன்னு தெரியாது. வந்ததுக்கப்புறம் தான் சோசப்பு விஜய்னு தெரியும் எங்களுக்கு. அதுக்கு முன்னால் நடிகர் விஜய்னு தான் தெரியும். அதனால் நாங்கள் அதுக்கெல்லாம் போகல. விஜய் வேணா என்ன கற்றுக் கொடுத்தாருன்னா ஐயா வேணா சொல்லுங்கள். எப்படி சிகரெட் குடிக்கலாம், எப்படி தண்ணி அடிக்கலாம், எப்படி ஃபைட் பண்ணலாம், எப்படி கத்தியால் குத்தலாம், எப்படி துப்பாக்கியால் சுடலாம், இதெல்லாம் ட்ரைனிங் கொடுத்தவர் ஐயா. நான் ஐயா கூட அந்த ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படிதான் அவர் சப்போர்ட் பண்றாரு. நான் அந்த பார்வையில பாருங்க, சமூக நீதினு ஒரு சப்ஜெக்ட், ஊழல்னு 2வது சப்ஜெக்ட். இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு முதல்வர் விஜய் துடிப்பா இருக்காருன்னு இவர் துடிச்சாரு. நான் 2 கேள்வி கேட்கிறேன், இவர் பதில் சொல்ல சொல்லுங்க. ஏன் ஊழலை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்ட்டி ஃபண்டு, மக்களோட வரி பணம் அவர் வாயால வந்தது. பார்ட்டி ஃபண்டுக்கும் மக்கள் வரி பணத்துக்கு சம்மந்தமே இல்லை. இல்ல அரசுக்கு வர கஜானாவுக்கு வர வேண்டிய பணம் அது யார் பணங்க? அன்னைக்கு அப்படி பார்ட்டி ஃபண்டுன்னு உயிரோடு இருந்தா மக்கள் வரி பணம் சார், மக்களோட கொழுப்பு பணம். அவன் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு போற லஞ்ச பணம். அதுவே அவருக்கு தெரியல, அது பார்ட்டி ஃபண்டுன்னாரு. நான் கேட்குறேன், அதே பார்ட்டி ஃபண்டு எல்லாத்தையும் முதல்வர் சட்டசபையில் பேசினார், தெளிவா பேசினார். இப்படி திமுக அரசில் வந்த பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் இன்றைக்கு அரசு கஜானாவிற்கு மாற்றிவிடப்பட்டு உள்ளதுனாரு. என்ன அரசாங்கமே வீட்டில் லஞ்சம் வாங்குறீங்களா?
நீங்க யோக்கியமான அரசாங்கம் இல்ல இதுக்கு பதில் சொல்லாம தவறான புரிதல்ல பேசுறேன். சார், இருங்க சார். பார்ட்டி ஃபண்ட் என்னங்கறது உங்க புரிதல் சொல்லுங்க. என்னன்னு எனக்கு தெரியும். ஒரே நிமிஷம் இருங்க நீங்க ப்ராஜெக்ட் காஸ்ட் எஸ்கலேட் பண்ணி 100 ரூபாய் ப்ராஜெக்ட் 140 ரூபாயா போட்டு அந்த 40 ரூபாய கமிஷன் அடிக்கிறதா பார்ட்டி ஃபண்ட். இப்ப இவர்தான் போய் போன கவர்மெண்ட்ல வாங்கி கொடுத்திருப்பாரு போட்டு. இப்ப என்ன பண்றாங்க? இப்ப உதாரணத்துக்கு போன கவர்மெண்ட்ல புரோக்கரே நந்தகுமார்னு நினைக்கிறேன். டாஸ்மாக் என்ன பண்றாங்க? நீங்க பெட்டிக்கு 20 ரூபாய் 30 ரூபாய் நீங்க கொடுத்துக்கிட்டு இருந்த காசை பிரிவிலேஜ் ஃபீஸ்னு போட்டு அது இன்னைக்கு கஜானாக்கு வருது. நீங்க கொட்டிக்கு வாங்கிட்டு இருந்த காசு மாசம் 100 கோடி ரூபாய் யார் வீட்டுக்கு சார் பெரிய போச்சு? யோக்கியம் அது. யார் வீட்டுக்கு போச்சு அது? இது யோக்கியம் அது. இன்னைக்கு அது கஜானாக்கு வருது. இருங்க சார், அவன் பெரிய யோக்கியம் அது அது. கஜானாக்கு இது வருது. யோக்கியமான வேலையா? பின்ன என்ன வேலைன்றீங்க? என்ன யோக்கியமான ஏங்க மந்திரியும் முதலமைச்சர் வீட்டுக்கு போனது கஜானாக்கு அனுப்பிச்சு அது யோக்கியமான வேலை இல்லையா? விளக்கம் மட்டும் சார், கொடுங்க. நீங்க போய் பேசுறீங்க சார். இப்ப இது எப்படி ஒரு தேவை இருக்குன்னா நான் சொல்றேன். லஞ்சம் குடுக்குறவங்களையும் லஞ்சம் வேணும்னு கம்பல் பண்றவங்க எப்படி தெரியுமா இருக்கு? இப்ப ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா அந்த பாலியல் வன்கொடுமையில உட்படுத்தப்பட்ட பெண்ணும் ஒண்ணுதான், பாலியல் வன்கொடுமை செஞ்சவனும் ஒண்ணுதான் பேசுறதுக்கு சமம் சூர்யா பேசுறது. லஞ்சம் கேட்கறவனும் ஒண்ணுதான், கொடுக்கறவனும் ஒண்ணுதான் பேசுறதுக்கு உண்டான சாட்சி. சார் போட்டு கழுத்தை நெருக்கிறீங்க சார். அப்படியே எடுத்து ஸ்கூல் அசோசியேஷன் வந்து எத்தனை பேர் பேசுறாங்க? இபி கான்ட்ராக்டர்ஸ் எத்தனை பேர் வந்து பேசுறாங்க? பிடபிள்யூ கான்ட்ராக்டர்ஸ் எத்தனை பேர் வந்து பேசுறாங்க? டெய்லி டிவிக்கு வந்து புலம்பிட்டு இருக்காங்க சார். இல்லைங்க, அதாவது என்ன நந்தகுமார் சார் ஏன் தலையிட்டாருன்னா பார்ட்டி ஃபண்ட் நான் சொன்னது இவர் என்ன சொன்னாருன்னா அப்ப அரசாங்கம் லஞ்சம் வாங்குதானாரு. அதல்ல, அரசாங்க கஜானாவுக்கு வந்திருக்க வேண்டிய பணத்தை தனியார்கள் எடுத்துன்னு போயிட்டாங்க, அதை டைவர்ட் பண்ணி திரும்ப கஜானாவுக்கு. அதான் பார்ட்டி ஃபண்ட். சவால் விடுவோமா? இது அப்படியே சவால் விடுவோமா? விடுங்க. இவர் நாளைக்கு வந்து சபையில அப்படியே மறுத்து பேசுவாரா? முதலமைச்சர் பேச்சை எடுத்து போய் ரீஃபண்ட் பண்ணுங்க சட்டசபையில. பார்ட்டி ஃபண்டுன்னு ஒண்ணு திமுக வாங்கினதா முதலமைச்சர் நீங்க தான் சொன்னீங்க சட்டசபையில. அந்த ஃபண்டை அரசு கஜானாவிற்கு மாற்றி விடப்படுகிறதுன்னு சொன்னவரும் முதலமைச்சர். அப்ப பார்ட்டி ஃபண்டு எவன் கொடுப்பான்? அவனுக்கு ஃபேவர் வரணும்னா அயோக்கியம் வந்து எனக்கு ஃபேவர் பண்ணி கொடுன்னு கொடுக்குற ஃபண்ட் அது. அதை எடுத்து நீ அரசு கஜானாவுக்கு மாத்துறனா நீ பெரிய மனுஷனா? இவர் தவறா சொல்றாரு. இல்ல அது என்ன பார்ட்டி ஃபண்ட்? என்ன மேடம் உங்களுக்கு புரியுது? சொல்லி முடிங்க. என்ன தவறு? இல்ல நீங்க சொல்லி முடிங்க. நான் பதில் சொல்றேன். முதலமைச்சர் சொன்னது ஏயா ஒருத்தர் எனக்கு ஃபேவர் பண்ணி கொடு, நான் பார்ட்டி ஃபண்ட் கொடுக்குறேன்னு சொல்றான். அந்த பணத்தை நீ வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்ட, நான் அதை எடுத்துட்டு அரசு கஜானாவில் வச்சுட்டேன். அப்ப அவனு நீ ஒண்ணுதானே? அவ அயோக்கியனா நீ அயோக்கியம் தானே? அரசாங்க கஜானால கொண்டு வர்றது என்னங்க தப்பா? என்ன படிச்சிருக்காரு? இன்னைக்கு ஒரு டேட்டா வச்சுட்டு சும்மா நெட் வச்சுட்டு பேசிட்டு இப்ப டாஸ்மாக் உதாரணம் கொடுத்தேன். கதையில வேற என்ன பெட்டிக்கு 20 ரூபாய் 30 ரூபாய் 40 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாங்க சார். கதையில வேற என்ன அந்த சொல்லுங்க. பெட்டிக்கு கொடுத்த அந்த மாசம் 100 கோடி ரூபாய் யார் வீட்டுக்கு சார் போச்சு? ஒரு நிமிஷம். இன்னைக்கு அந்த 100 கோடி ரூபாய் கஜானாக்கு வருது சார். இப்ப அந்த 100 கோடி ரூபாய் இருங்க சார், அவர் முடிக்கட்டும். யாருக்கு போச்சு? அத பார்ட்டி ஃபண்ட் நீங்க கலெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க.